திடீர்னு வந்து எதுவுமே பண்ணாமல் கேஎன் நேருவோ மற்றவங்களோ எதுவுமே பண்ணாமல் யாரும் கொண்டு வந்து வழக்கை திணிக்கல. அப்போ என்ன நடக்குது? சட்ட பாதுகாப்புன்னு சில இதெல்லாம் இருக்குது. இடி எனக்கு என்னென்னு வர முடியாது. ஒரு எஃப்ஐஆர் அதில் பாதிக்கப்பட்டிருக்கு, குற்றம் நடந்திருக்குன்னு ஒரு எஃப்ஐஆர் இருந்தால்தான் இடி அதில் வர முடியும். குற்றம் நடந்திருக்குன்னு எஃப்ஐஆரை இவங்க போடலை. பல அமைச்சர்கள் அதில் உடனே தீர்ப்பு வந்துச்சுன்னா தண்டனை தான். அதனால தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருல, பல பேர் சிறையில் இருப்பாங்கன்னு. அந்த மாதிரி தான். தப்பே நடக்கலை அப்படின்னா இடி வர முடியாது. அப்போ நீ இடி உங்களை நோக்கி வருதுன்னா நீங்கள் தப்பே செய்யாமல் இருக்கீங்களா? இந்த நேருடைய இந்த இப்போ டெண்டர் முறைகேடு சம்மந்தமாக இடி கொடுத்துருக்க, அதை பற்றி ஒரு ஆங்கில நாளிதழ் எழுதியிருக்கு. இடி அதிகாரிகள் சொல்கிறாங்க, பல ஐஏஎஸ் ஐபிஎஸ்சில் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு இடி அதிகாரிகள் சொல்கிறாங்கன்னு பதிவு பண்ணுறாங்க. அதனால் இது அந்தளவுக்கு போய்கிட்டு இருக்குது, ரொம்ப சீரியஸாக போய்கிட்டு இருக்குது. ஒளிஞ்சாடுறா அப்படின்னு நினைக்கிறதுக்கு பெரிய கோஷ்டி இருக்குது. கேட்டால் இதுதான் டீட்டெயில், இதெல்லாம் பார்க்காம விட்டிங்களா தாங்க டீட்டெயில்னு கொடுக்குற அளவுக்கு உள்ள கோஷ்டி இருக்குது. பெரியசாமிக்கு எதிராக கோஷ்டி இருக்குது. கேகேஎஸ்ஆருக்கும் தலைமைக்குமே ஆகலை. விலைவாசி உயர்வுலேருந்து வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, எல்லாம் எங்கெங்கெல்லாம் உயர்வு ஜனங்கள்கிட்ட வரியாக வசூல் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுறீங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி விவகாரங்களே மாட்டிக்கிறீங்க. அப்போ ஜனங்க உங்களை எப்படி பார்ப்பாங்க? உங்கள் மேலே எப்படி இறக்கப்படுவாங்க? 1.5 கோடி மகளிர் இருக்காங்க, அந்த குடும்ப அட்டைகள். நீங்கள் கொடுத்தது 1.5 கோடி கூட இல்லை. நம்ம மீதி ஆட்களுக்கு யார் கொடுப்பா? அவங்கள வெறுப்பாக தானே பார்ப்பாங்க. மகளிர் உரிமை தொகைன்றது ஒரு இது கிடையாது, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. அது ஒரு பொருளாதாரத்தை உயர்த்தாது. மாதம் 1000 ரூபா கொடுத்தனால என்ன ஆகுது? 2 நாள் செலவு. 36 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தான்னு சொல்கிறீங்க. எங்கே கொடுத்தீங்க சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேங்கிறீங்க. வெள்ளை அறிக்கை கொடுக்கணும், ஒரு வெள்ளை பேப்பர் தூக்கி அமிச்சு இதுதான் வெள்ளை அறிக்கைன்றீங்க. முதலமைச்சர் சொல்கிறாரு வெள்ளை அறிக்கை கொடுக்குறது மரபு கிடையாதுன்றார். என்ன மரபு? இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது பயங்கர ஆவேசமாக வெள்ளை அறிக்கை கேட்டு பேசுனதை எடுத்து போடுறாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளரான திரு முத்தலீஃப் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போது சமீப நாட்களாக திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர் மினிஸ்டர்ஸ், உதாரணத்திற்கு பெரியசாமி, கேஎன் நேரு, குறிப்பாக கேஎன் நேரு, இவங்க மேலே ஏதாவது பர்டிகுலராக காய் நகர்த்துறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா அவங்களே ரொம்ப வெளிப்படையாக பொது மேடைகளில் பேசும்போது சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, என் மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுகளை சட்ட முறைப்படி நாங்கள் மீண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. உண்மையிலே அவங்க கார்னர் செய்யப்படுறாங்களா? கார்னர் செய்யப்படுறாங்களா? இவர்களே தலையை கொடுக்கிறார்களா? இடி ஏன் வருது? முகாந்திரம் இல்லாமல் இடி வர முடியாது. இங்கே என்னென்னா, முகாந்திரம் இருந்தும் இவர்கள் ஆட்சியில் இருக்கிறதுனால வழக்கு பதிவு எஃப்ஐஆர் போடாமல் இருக்காங்க. இடி ஆதாரத்தை எடுத்து கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஏதோ குறிவைக்கப்படுகிறார்களா? எப்போது வேறு ஒரு வழக்கில் நடந்த ரெய்டில் கிடைச்ச ஆவணங்களை பார்க்கும் பொழுது ஜாப் ராக்கெட் நடந்திருக்கு, டெண்டர் இதில் 1080 கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு. அப்போது இது மேலே இந்தாங்க ஆதாரம், இது மேலே எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. கொஞ்ச நாள் பொறுத்து கோர்ட்லேயும் வழக்கு போடுறாங்க, எஃப்ஐஆர் போட சொல்லுங்கன்னு. கோர்ட்டும் ஏன்பா ஆதாரம் கொடுத்துருக்காருல, அதில் எஃப்ஐஆர் போடுறதுக்கான முகாந்திரம் இருக்கா, பதில் சொல்லுங்கன்னு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அப்போது திடீர்னு வந்து எதுவுமே பண்ணாமல் கேஎன் நேருவோ மற்றவங்களோ எதுவுமே பண்ணாமல் யாரும் கொண்டு வந்து வழக்கை திணிக்கலை. அப்போ என்ன நடக்குது? சட்ட பாதுகாப்புன்னு சில இதெல்லாம் இருக்குது. இடி எனக்கு என்னென்னு வர முடியாது. ஒரு எஃப்ஐஆர் அதில் பாதிக்கப்பட்டிருக்கு, குற்றம் நடந்திருக்குன்னு ஒரு எஃப்ஐஆர் இருந்தால்தான் இடி அதில் வர முடியும். அப்போ குற்றம் நடந்திருக்குன்னு எஃப்ஐஆரை இவங்க போடலை, குற்றம் நடந்ததுக்கு போடலை. அவங்கள்ட்ட ஆதாரம் இருந்து அதையும் கொடுக்குறாங்க. அதற்கு இடிக்கு உரிமை இருக்குது, இந்த மாதிரி எங்களுக்கு எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு. நீ என்ன எங்களுக்கு ஆணையிடுறதுன்னு திருப்பிட்டு கேட்குறாங்க. நீங்கள் ஆணையிடல, நான் கேட்குறேன், நீங்கள் ஆணையிடுற அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா நான் கோர்ட்டுக்கு போகிறேன்னு இடி போயிடும். அப்போ கோர்ட்டு தலையிட்டு, இப்போ ஒரு ஸ்டேஷனில் உங்களுக்கு பிரச்சனை, ஒரு வட்டச்செயலாளர் அவங்களை அடிச்சிட்டாரு, நீங்கள் போய் புகார் கொடுக்குறீங்க. போலீஸ் என்ன பண்ணும்? வட்டச் செயலாளர் ஆளுங்கட்சி, ஏம்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போப்பா, அவர் வேணால் கூப்பிட்றேன், சமாதானமாக போங்க. சார் அடித்து ரத்த காயம் ஆகிருக்குது, நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கேன், எங்கள் ஊர் ஜனங்க முன்னாடி அடிச்சிருக்கேன், எனக்கு அவமானம், கொலை மிரட்டல் கொடுத்துருக்காரு, கத்தி எடுத்துட்டு குத்த வந்துட்டார், நல்ல வேலை தடுத்துட்டாங்க, இவ்வளோ நடந்திருக்கு, நீங்கள் சமாதானமாக போங்கன்றீங்க. நான் வழக்கு கொடுக்குறேன், நீங்கள் வழக்கு போடுங்க சார், இதே வேலையை நான் பண்ணால் விட்டுருவீங்களா அப்படின்னா, போலீஸு இல்லைப்பா இந்த அப்படி சிஎஸ்ஆர் வச்சுக்கோ அப்படின்னா, உங்களுக்கு கோர்ட்டுக்கு போகிறதுக்கு உரிமை இருக்குது. கோர்ட்டில் போய் இந்த மாதிரி நடந்துச்சு, இப்போ சிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்க, எஃப்ஐஆர் போடணும், கொலை முயற்சி போடணும், கொலை மிரட்டல் போடணும், தாக்குனதுக்கு போடணும்,
அவதூறு வார்த்தைகள் பேசுனதுக்கு போடணும். போடாமல் இருக்காங்கன்னா கோர்ட்டு சொல்லும் எஃப்ஐஆர் போடுன்னு. அப்போ எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும். அந்த மாதிரி உங்கள்கிட்ட இடி கேட்குது, இந்த விவகாரத்தில் எஃப்ஐஆர் போடுங்கன்னு. போடலைன்னா என் கோர்ட்டு சொல்ல வைப்பாங்க, கோர்ட்டு மூலிமா. எஃப்ஐஆர் போட்டால் தான் இடியே உள்ளே வர முடியும். சம்மன் கொடுத்து விசாரிக்கிறது, மணி லாண்ட்ரி கேஸ்லாம் வழக்கெல்லாம் பதிவு பண்ண முடியும். இப்போ மணி லாண்ட்ரி நடந்திருக்கு, ஆனால் வழக்கு பதிவு செய்ய முடியாது. ஏன்? சட்டப்படி அவங்க வழக்கு இல்லை, மூல வழக்கு இல்லை. இதை பயன்படுத்திக்கிட்டு எங்கள் மேலே வந்து அவதூறு செய்கிறார்கள், எங்களை முடக்க பார்க்க ஈசியை வச்சு பண்ணுறாங்க, இடியை வச்சு பண்ணுறாங்க, ஐடியை வச்சு பண்ணுறாங்கன்னா, ஈசி உங்களை என்ன பண்ணுச்சு? அது வாக்கு திருத்தம். உங்களுக்கு வாக்காளர்கள் இருக்கிறாங்களா இல்லையான்னு எஸ்ஐஆர் மூலிமா அவங்க இந்தியா முழுதும் பண்ணுறாங்க. அதில் என்ன உங்களை மட்டும் தனியாக பண்ணுறாங்க? வாக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதே திமுக அரசுக்கு எதிரானா இவங்களை நம்ம என்ன சொல்கிறது? 70 லட்சம் வாக்குகள் இப்போ தமிழ்நாட்டில் நீக்கப்பட போகுது. அதில் 20-25 லட்சம் பேர் இறந்து போனவங்க, ஒரு 20-25 லட்சம் பேர் ஷிஃப்ட்டு டபுள் என்ட்ரி, அப்புறம் ஒரு 10 லட்சம் பேர் மட்டும் போலி வாக்காளர்கள். இது எல்லாம் நீக்குது எங்களுக்கு எதிரானதுன்னு சொன்னால், அப்போ நீங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஓட்டியிருந்தீங்களா? அந்த கேள்வி தானே வரும். இதே இதை தான் உருட்டினார் யார்? ராகுல் காந்தி பீகாரில். ஒன்றுமே எடுபடலையே. ஏன்னா அந்த மக்களுக்கு தேவை அது கிடையாது. மக்களுக்கு தேவை அடிப்படை விஷயம். இப்போ இங்கே நாங்கள் வந்தால் விலைவாசியை குறைப்போம், கட்டுக்குள்ளே கொண்டு வருவோம் அப்படின்னு பேசினா மக்கள் நம்புவாங்க. நாங்கள் வந்தால் மின் கட்டணத்தை குறைப்போம் அப்படின்னு சொன்னால் ஜனங்க ஏற்றுக்குவாங்கல்ல, சந்தோஷப்படுவாங்கல்ல. நீங்கள் ஜனங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணால் ஓகே. உங்களை ஆட்சியில் உட்கார வச்சதுக்கு நல்ல சம்பவம் பண்ணிடுறீங்க. விலைவாசி உயர்வுலேருந்து வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு, எல்லாம் எங்கெங்கெல்லாம் உயர்வு ஜனங்கள்கிட்ட வரியாக வசூல் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுறீங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி விவகாரங்களே மாட்டிக்கிறீங்க. அப்போ ஜனங்க உங்களை எப்படி பார்ப்பாங்க? உங்கள் மேலே எப்படி இறக்கப்படுவாங்க? 3வது விழா நடத்திக்கிறீங்க. அந்த விழாவை எந்த ஜனங்க ஏற்றுக்குவாங்க? அந்த விழா கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு யாரையாவது பேச விட்றீங்க. காமெடியாக தானே பார்க்குறாங்க அதை. இதுதான் பிரச்சனை. 2.5 கோடி மகளிர் இருக்காங்க, அந்த குடும்ப அட்டைகள். நீங்கள் கொடுத்தது 1.5 கோடி கூட இல்லை. அப்போ மீதி ஆட்களுக்கு யார் கொடுப்பா? அவங்கள வெறுப்பாக தானே பார்ப்பாங்க. மகளிர் உரிமை தொகைன்றத ஒரு இது கிடையாது, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. அது ஒரு பொருளாதாரத்தை உயர்த்தாது. மாதம் 1000 ரூபா கொடுத்தனால என்ன ஆகுது? 2 நாள் செலவு. இல்லாட்டி வீட்டுக்காரன் பிடிங்கிட்டு போய் குடிச்சிடுவான், ஏதோ நடக்கும். இதே நீங்கள் அந்த பெண்களுக்கு ஒரு தொழிலாகவோ ஏதோ ஒரு மாதிரி பண்ணிங்கன்னா ஓகே. தொழில் முதலீடாக கொண்டு வந்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் ஒருத்தனுக்கு வேலை கிடைக்கும். 36 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தான்னு சொல்கிறீங்க. எங்கே கொடுத்தீங்க சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேங்கிறீங்க. வெள்ளை அறிக்கை கொடுக்கணும், ஒரு வெள்ளை பேப்பர் தூக்கி அமிச்சு இதுதான் வெள்ளை அறிக்கைன்றீங்க. முதலமைச்சர் சொல்கிறாரு வெள்ளை அறிக்கை கொடுக்குறது மரபு கிடையாதுன்றாரு. என்ன மரபு? இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது பயங்கர ஆவேசமாக வெள்ளை அறிக்கை கேட்டு பேசுனதை எடுத்து போடுறாங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே முன்னுக்கு பின் முரணு. அப்போ அமைச்சர்கள்னாலே இவர்கள் மேலே இவ்வளோ இது இருக்குது அப்படின்றது எல்லாம் ஊருக்கே தெரியுது. அப்போது இவர்கள் தப்பிக்கிறது எல்லாமே சட்டத்தை பயன்படுத்தி தான் தப்பிக்கிறாங்க. இது போடக்கூடாது, அதை பண்ணக்கூடாது அப்படின்னு பெரிய பெரிய வக்கீல்களை வச்சு வாதாடுறது தான். ஒரு நியாயமாக இல்லைப்பா இவர் ரொம்ப நேர்மையான அமைச்சர், இவர் மேலே பாரியா வேணுனே மத்திய அரசு பண்ணுறதுன்னு யாருமே எந்த மக்களாக சர்டிஃபிகேட் கொடுப்பானா கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று, ஆதாரபூர்வமாக எடுத்து இடி போட்டுக்கிட்டு இருக்குது. அந்த ஆதாரத்தை மறுக்கணும்ல. ஜாப் ராக்கெட் சொன்னாங்க, அப்படிலாம் இல்லை, இதை பாருங்கள் இப்படி தான் நடந்திருக்குன்னு. எங்கேயாவது இப்போ கரூருக்கு அரசு அதிகாரியில் வச்சு ப்ரெஸ் மீட் வச்சிங்கல்ல, அந்த மாதிரி இது பண்ண வேண்டியதுதானே? நாங்கள் முறையாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதிகாரிகளை வச்சு ப்ரெஸ் மீட் கொடுக்க சொல்ல வேண்டியதுதானே? எந்த அதிகாரியும் வரமாட்டான். சார் எங்களுக்கு தேவையில்லாத வேலைன்னுவோம். 1080 கோடி ரூபா டெண்டர் இதுன்றாங்க, அதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு பேச வேண்டியதுதானே? எங்கேயா ப்ரெஸ்ஸை கூட பார்க்குறாரா? அதெல்லாம் நான் பார்த்துக்கோம்பா, அதெல்லாம் நான் பார்த்துக்கோன்ட்டு போகிறாரு. இப்போ அமைச்சர் பிள்ளைகளுடைய நிலைமை அப்படிங்கிறது எலெக்ஷன் வரைக்கும் இப்படி இருக்குமா, இல்லை எலெக்ஷனுக்காக காரணம் செய்யப்படுறாங்களா? ஒரு வழக்குன்றது எப்போ வேணால் இதாகுங்க. 2015 செந்தில் பாலாஜி மேலே போட்ட வழக்கில் தான் இப்போல்லாம் உள்ளே போனார், 10 வருஷம் கழிச்சு. அதனால் இதெல்லாம் விடாது கருப்பு தான், என்னைக்கு இருந்தாலும் அது விடாது. அதே மாதிரியே அமைச்சர்கள் 1996 to 2001, 2006 to 2011 இந்த பீரியடில் பண்ண பல சொத்து குவிப்பு வழக்குகள் நீங்கள் விசாரணை வந்து அந்த விசாரணைக்கு இடைக்கால தடை வாங்கி அந்த தடை 6 மாதம் அது விலகி இப்போ அந்த விசாரணை இப்போ ஆரம்பிக்க போகுது. பல அமைச்சர்கள் அதில் உடனே தீர்ப்பு வந்துச்சுன்னா தண்டனை தான். அதனால தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாருல பல பேர் சிறையில் இருப்பாங்கன்னு. அந்த மாதிரி தான். அதனால் நீங்கள் ஒரு பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் சொன்னார், தப்பே நடக்கலை அப்படின்னா ஈடி வர முடியாது. அப்போ நீ ஈடி உங்களை நோக்கி வரதுனா நீங்கள் தப்பே செய்யாமல் இருக்கீங்களா? நீங்கள் ஏதாவது தலையை கொடுக்காதானே ஈடி வர முடியும். நாங்கள் கரெக்டான இது எந்த வித குற்றச்சாட்டும் இல்லை,
ஆனால் இடியை வச்சு வாங்குறாங்கன்னா ரைட்டு ஓகே. இடி வர்றது அதுவும் பாருங்கள் பிஎம்எல் ஆக்டில் வராங்க. அதில் வந்தாங்கன்னா அதுக்கு மூலமாக பெரிய அளவில் குற்றம் நடந்தால் தான் வர முடியும். அப்புறம் எப்படி நீங்கள் வந்து எங்களுக்கு எதிராக இதை பயன்படுத்துகிறாரு நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் இன்றைக்கி நாளைக்கு நாளன்னைக்கெலாம் கணக்கு இல்லை. வழக்குன்றது வழக்கு. இன்றைக்கி தப்பிக்கலாம், நாளைக்கு மாட்டலாம். அப்போ அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை தான் முடிவு பண்ணுது. ஆமாம். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படிங்கிறது இப்போ ரவிச்சந்திரன் வீட்டில் ரைடு போலன்னா இந்த டாக்குமெண்ட் இடி கிடச்சிருக்குமா? இது இருந்தால் கூட இவங்க வழக்கு போடுவான். டாக்குமெண்ட்டை எடுத்து கொடுத்து வழக்கு போட்டனாலே போட மாட்டேங்குது லஞ்ச ஒழிப்புத்துறை. அப்போ யார் இது லஞ்ச ஒழிப்பு தானாக வந்து பண்ணுமா? லஞ்ச ஒழிப்புத்துறை யாரை பிடிக்கும்? இன்னைக்கு கூட ஒரு எஸ்ஐ 10,000 ஏதோ லஞ்சம் வாங்கினாருன்னு ஒரு எஸ்ஐ பிடிச்சிருக்காங்க. நேற்று தாம்பரத்தில் ஒரு சார் பதிவாளரை பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அந்த லெவல் மட்டும்தான். அதை தாண்டி இப்போ ஒரு ஐஏஎஸ் மாட்டினார், ஒரு இவரு மாட்டினா எங்கேயாவது நடக்குதா? அதுக்காக எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்குன்னு எதாவது நீங்கள் சொல்ல முடியுமா? இந்த ஆட்சின்னு சொல்லலை, எல்லா ஆட்சியிலுமே நான் சொல்கிறேன் இதெல்லாம் கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆனால் ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறை பண்ண மாட்டேங்குது? ஏன்னா அவங்களுடைய அதிகாரத்தை மீறின ஒரு விஷயமா இருக்கும். இந்த நேருடைய இந்த இப்போ டெண்டர் முறைகேடு சம்மந்தமாக இடி கொடுத்துருக்க, அதை பற்றி ஒரு ஆங்கில நாளிதழ் எழுதியிருக்குது. இடி அதிகாரிகள் சொல்கிறாங்க பல ஐஏஎஸ் ஐபிஎஸ்சில் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு இடி அதிகாரிகள் சொல்கிறாங்கன்னு பதிவு பண்ணுறாங்க. அதனால் இது அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குது, ரொம்ப சீரியஸாக போய்கிட்டு இருக்குது. இப்போ சீரியஸாக போயிட்டுருக்கு அப்படின்னா அதனுடைய முடிவு ரொம்ப சீக்கிரம்னு எதிர்பார்க்கலாமா? அது ஒவ்வொன்றும் நீங்கள் மணல்லாம் அவ்வளோ இல்லை சார், போகிற வேகத்தை பொறுத்து தானே சார் முடிவு எடுக்க முடியும். வேகம்லாம் திடீர்னு நின்றுவாங்க. டாஸ்மார்க் ரைடு பயங்கரமாக வேகமாக போச்சு. திடீர்னு போய் ஒரு ஸ்டே வாங்கினாங்க, இந்த ஒரு வருஷம் ஆக போகுது. மறுபடியும் திடீர்னு வேகம் எடுக்கலாம். மணல் அவ்வளோ வேகமாக இருந்தது, அப்படியே மறுபடியும் உக்காந்துக்குச்சு. அதனால் இவர்கள் சட்டத்தை பயன்படுத்தி ஏதாவது ஒரு இதில் வச்சு நிறுத்துகிறாங்க. செந்தில் பாலாஜி ஒன்றுமே ஆகாதுன்னு நினச்சாங்க, திடீர்னு பெருசாக இதாச்சு. அப்புறம் மினிஸ்டர் ஆகி பயங்கர பவராக இருந்தார். திடீர்னு உச்சநீதிமன்றம் கூப்பிட்டு நான் ஒன்றும் உன்னை மினிஸ்டர் ஆக சொல்லியே அப்படின்னு இது பண்ணி வாபஸ் வாங்க வச்சாங்க. இந்த மாதிரி பல இது கோர்ட்டு உடையது தான். எப்போது நடந்த 2011 நடந்த தேர்தல் சம்மந்தமான வழக்கு இதை இப்போ உயிர் வருது. டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கன்னு கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம். ஒருவேளை டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருந்தால் தகுதியில் பண்ணி விட்ருவாங்க, கிரிமினல் குற்றம். அப்போ அவர் தேர்தலில் நிற்க முடியாமல் போயிடும். அதனால் எது எப்போ உயிர் பெறும்லாம் சொல்ல முடியாது. நான் இப்போ கேட்டேன்ல சார், அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை தான் முடிவு பண்ணுதான்னு. அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை முடிவு பண்ணுறது யார் சார்? நீதிமன்றம், விசாரணை அமைப்புகள். அப்போ ஆட்சியாளர்கள் கிடையாதா? ஆட்சியாளருக்கும் பங்கு இருக்கும், எப்படி இல்லாமல் இருக்கும்? எல்லாம் இருக்கும். ஆட்சியாளர் நினச்சதெல்லாம் பண்ண முடியாது. இன்றைக்கி பிஜேபி வந்து இவங்க பிஜேபி பேசுகிற பேச்சுக்கு பல பேர் உள்ளே இருக்கணும்ல. எத்தனை பேர் சிறைக்கு போனாங்க? செந்தில் பாலாஜி போனது கூட 2015 வழக்கு தானே. இந்த 2015 போனாலும் 2016 சீட்டு கொடுத்தாங்கல்ல ஏடிஎம்கேவில். 2015 வழக்கு தாங்க பதிவு பண்ணாங்க. வழக்கு ஸ்பீடானது 2017 மேலே தான். அதனால் அதெல்லாம் கணக்கு இல்லை. ஓகே, 2015 கொஞ்ச நாள்லேயே அவர் வெளியில் வந்துடுவார். அப்படியே இருப்பார். இந்த அமமுக கூட வெளியே வந்துடுவார், டிடிவி கூட. அப்புறம் வழக்கு வேகம் எடுக்கும். இவர் ஹைகோர்ட்டில் போய் குவாஷ் பண்ண வச்சுருவார். அதோட முடிஞ்சிச்சின்னு நினைப்பார். ஒரு ஆள் போய் போடுவார் சுப்ரீம் கோர்ட்டில். அப்போ உச்சநீதிமன்றம் இதை எப்படி குவாஷ் பண்ண முடியும்? கொடுக்கல் வாங்கல்னு இது எப்படி எடுத்துக்க முடியும்? இது அரசு வேலை சம்பந்தமான பணப்பரிமாற்றம், இது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்கணும் அப்படின்னு வழக்கு உயிர் கொடுத்துருவாங்க. உயிர் கொடுத்தோன்னா எஃப்ஐஆர் உயிர் வந்தோடனே மறுபடியும் இடி வரும்ல, இடி விசாரணை கூப்பிடும். இவர் மறைப்பார், இது பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் தான் இவர் அரெஸ்ட் பண்ணுறதெல்லாம். ஒருவேளை விசாரணைக்கு ஒத்துழைச்சிருந்தா கூட அரெஸ்ட் ஆகிருக்க வாய்ப்பு இல்லை. பிஎம்எல் ஆக்டில் நீங்கள் இப்போ பொன்முடியை 2-3 தடவை கூப்பிட்டாங்க, பையனை கூப்பிட்டு போனாங்க, விசாரித்தாங்க. இன்னை வரைக்கும் அவர் மேலே அரெஸ்ட்டு வரலையே. ஆனால் அன்றைக்கே ஏதாவது பொன்முடி முரண்டு பண்ணி ஏதாவது பண்ணி அரெஸ்ட் ஆகிருந்தா வெளியில் வரதுக்கு 2 வருஷம் ஆயிருக்கும். ஏன்னா பிஎம்எல் ஆக்டில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஜாமீன் கிடைக்காது அந்த சட்டப்பிரகாரம். இப்போ அதுதான் வழக்கு விசாரணை போய்கிட்டு இருக்குது. பிஎம்எல் ஆக்ட் எப்படி, இடிக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு. அதில் தான் இந்த வழக்கு நிற்கிது. டாஸ்மார்க்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்குது நாங்கள் ரைடு போகிறதுக்குன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, தலைமை நீதிபதி அந்த வழக்கில் உங்கள் அதிகாரம் பற்றி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்ட்டு வழக்கை தள்ளி வச்சுட்டு போயிட்டார். அதனால் இது எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமாக வரும். நீங்கள் எப்படி வரும், எப்படி திடீர்னு வரும், திடீர்னு அப்படியே அமைங்கிடும், அது சட்டத்தை பொறுத்து. இப்போ திமுகவில் சீனியர் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஒரு 3-4 நபர்கள் இந்த எலெக்ஷன் 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் நீடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. அது உண்மையா இல்லை எப்படி சார்? உண்மைதான். பொன்முடி, துரைமுருகன், கேகேஎஸ் சார், ஐ பெரியசாமி,
இப்போ இந்த வழக்கு கொஞ்சம் பெருசாச்சுன்னா கேஎன் நேரு கூட இதாகும். அந்த மாதிரி ஒரு 5-6 பேர் சீனியர் மினிஸ்டருக்கு இதையே சாக்கா வச்சு தட்டி விட்ருவாங்க. அது அது எதனால அவ்வளோ கோஷ்டி இருக்குது. உதயநிதியோட கேஎன் நேரு மாட்டுறாருன்னா சந்தோஷப்படுறதுக்கு உள்ளக்கே ஒரு கோஷ்டி இருக்குது. ஒளிஞ்சாடுறா அப்படின்னு நினைக்கிறதுக்கு பெரிய கோஷ்டி இருக்குது. அவங்க அவங்க இன்னும் கேட்டால் இதுதான் டீட்டெயில், இதெல்லாம் பார்க்காம விட்டிங்களா தாங்க டீட்டெயில்னு கொடுக்குற அளவுக்கு உள்ள கோஷ்டி இருக்குது. ஐ பெரியசாமிக்கு எதிராக கோஷ்டி இருக்குது. கேகேஎஸ்ஆருக்கும் தலைமைக்குமே ஆகலை. பொன்முடி இதை வச்சே நம்ம கழட்டி விட்டணும், அதான் பையன் வந்துட்டார்ல கழட்டி விடணுன்னு ஒரு இது ஆணவம். அங்கேயே இன்னொருத்தர் லட்சுமணன் ஏடிஎம்லேருந்து போனார், அவர் தலையெடுத்துட்டார். அவர் பியூர் 1 இயர் கம்யூனிட்டி, பொன்முடி கூட வேறு கம்யூனிட்டி. அப்போ அங்கே அவர் செல்வாக்கு அதிகரிச்சுட்டு வருது. அது இன்னொருத்தர் இவர் துரைமுருகன் வயசாகிடுச்சு, இதுக்கப்புறமா எடுத்துக்கிட்டு எதுக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி நான் சொல்கிறது கம்மி, இன்னும் பலருக்கு கிடைக்காம போகலாம். ஓகே, அது உதயநிதியினுடைய வருகை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? அடுத்து டிஆர்பி ராஜா, அன்பில் மகேஷ், இந்த மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுனால உதயநிதி அவருடைய ஆளுங்களை உள்ளே கொண்டு வந்து ட்ரை பண்ணுவார். ஒரு 40-50 பேரை அவருக்கு சொல்லியிருக்காங்க, அதை கொண்டு வர ட்ரை பண்ணுவார். இளைஞரணி அவரை சார்ந்தவங்கன்னு பெண்ணு அவங்க தான் முடிவு பண்ணுறது யார் எந்த தொகுதிக்குன்னு. அதுலேயே உதயநிதிக்கும் பெண்ணுக்குமே முட்டம். இது ஒரு பார்ட்டுனா, மூத்த அமைச்சர்களை காலி பண்ணுறதுன்றது அந்தந்த மாவட்டம், இது கட்சி தலைமை உதயநிதி வரதுடைய மூலமாக, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. பொன்முடிக்கும் உதயநிதிக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஆனால் பொன்முடி வந்து கொடுத்தா நல்லா இருக்காது, தோற்றுருவார் அப்படின்ற மாதிரி. தொகுதி மாறினவர் தானே ஏற்கனவே அவர், அதனால் அந்த மாதிரி யோசிப்பாங்க. இன்னொன்று அவங்க வாரிசு வந்துட்டாங்க, கொஞ்சம் ஓய்வு எடுங்கன்னுவாங்க. இப்போ துரைமுருகனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? பொதுச்செயலாளர் இருந்துட்டு போயிடுங்கன்றுவாங்க. கட்சி எம்எல்ஏ வேணாம், ஓய்வு எடுங்க. இந்த மாதிரி பலரையும் வந்து இது பண்ணும். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.